கையெழுத்த மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு கிடைக்காட்டி நான் என்னமா செய்ய முடியும்? வந்து வாங்கி தரேன்னா புலம்பிக்கிட்டு நான் என்ன பண்றது? கிடைச்சவங்க சந்தோஷமா இருக்காங்க, கிடைக்காதவங்க சொல்றீங்க வாங்கி தரேன். மாசம் மாசம் உதயசூரிய ஜெயிச்சு எம்பி ஆகிட்டா 5000 ரூபா உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. அந்த பன்னீர்செல்வம் நம்ம கிட்ட ஜெயிச்சவர் எம்எல்ஏ இருக்காரு, எதுக்கு இதை விட்டுட்டு ராமநாதத்துக்கு போனாரு தெரியல. எனக்கு சொல்லலாம் மறந்துட்டு போயிட்டாருல. கிடைக்காதவங்களுக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு கிடைக்காட்டி நான் என்னமா செய்ய முடியும்? வந்து வாங்கி தரேன்னா புலம்பிக்கிட்டு நான் என்ன பண்றது? கிடைச்சவங்க சந்தோஷமா இருக்காங்க, கிடைக்காதவங்க சொல்றீங்க வாங்கி தரேன். சரியா? தேர்தலில் ஜெயிச்சாரு, நீங்க ஓட்டு போட்டீங்க, ஜெயிச்சாரு, முதலமைச்சர் ஆனாரு, சொன்னது பூரா ஜெயிச்சிட்டாரு. இப்ப தேனி பார்லிமெண்ட்ல உதயசூரியன்ல தங்க தமிழ் செல்வன் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டா உங்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு தெரியுமா? இன்னைக்கு சிலிண்டரோட விலை 1100 ரூபா. காங்கிரஸ் ஆட்சியில் 400 ரூபாய் தான் வித்துச்சு. பிஜேபி மோடி ஆட்சியில் 600 ரூபாயை கூட்டி 1100 போயிட்டான். தளபதி ஸ்டாலின் ஜெயிச்ச உடனே 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தான் ஆரம்பிறாரு. 600 ரூபா மாசம் மாசம் மிச்சமாகுது. 1 லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு 105 ரூபா, 70 ரூபாய்க்கு தான் ஆரம்பிறாரு. 35 ரூபா டெய்லி மிச்சமாகுது. கையெழுத்த மாட்டேங்குது. மாசம் மாசம் 1000, பெட்ரோல்ல மாசம் 1000, சிலிண்டர்ல மாசம் 600. நம்ம குழந்தைங்க கல்லூரியில் படிச்சா 1000. கிட்டத்தட்ட மாசம் மாசம் உதயசூரிய ஜெயிச்சு எம்பி ஆகிட்டா 5000 ரூபா உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் போன தடவை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திச்சேன். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு, நிற்கிறேன். அந்த பன்னீர்செல்வம் நம்ம கிட்ட ஜெயிச்சவர் எம்எல்ஏ இருக்காரு, எதுக்கு இதை விட்டுட்டு ராமநாதத்துக்கு போனாரு தெரியல. எனக்கு சொல்லலாம் மறந்துட்டு போயிட்டாருல. திட்டங்கள் நிறைய வரப்போகுது. 5 வருஷ பலன். ஒரு நாளைக்கு நீங்க யோசிக்காதீங்க. 5 வருஷம் பலன் வேணும்னா தங்கத்தமிழ் செல்வன், உங்க வீட்டு பிள்ளை தங்கத்தமிழ் செல்வனுக்கு உதயசூரிய திட்டத்தில் வாக்களித்து என்னை வெற்றியை செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நம்பி போகலாமா? ஜெயிச்சிடலாமா? நம்பலாமா? நமது சின்னம் வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம். எடுத்து உதயசூரிய திட்டத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா இப்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். கடந்த முறை சட்டசபை தேர்தலில் நான் இல்லைன். அன்னை பன்னீர்செல்வம் ஜெயிச்சாரு. நம்ம ஊர்ல ஓட்டு ராஜகுமார் எப்படி இருந்துச்சு? நம்ம ஊர்ல ஓட்டு எப்படி இருந்துச்சு? போன முறை 90%. போன தடவை தேர்தல் வாக்குறுதியா தளபதி ஸ்டாலின் சொன்னாரு, நீங்க முதலமைச்சராகுங்க, முதலமைச்சராகுங்க, வேண்டிய திட்டங்களை கொடுக்குறேன்டாரு. மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுக்காதவங்களுக்கு வாங்கிட்டாரு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.